ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் உடன் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமே என்ற தலைப்பில் பேச வருகிறேன். யோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமை இவற்றின் பரிமாணத்தை குறிப்பிடவனவாகும். எல்லா யோகங்களும் கோள்களின் கூட்டு சேர்க்கை, பார்வை மற்றும் இணைவுகளால் ஏற்படுகின்றன. ஜாதகரது மதிப்பை கணக்கிடும்போது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கும் யோகங்கள் ஜாதகரது குணாதிசயங்களை எடுத்து காட்டுவதிலும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் பலன்கள் அந்தந்த ஜாதகரின் வாழ்க்கை தரம், நோக்கம், மேன்மை இவற்றை முழுவதுமாக மாற்றக்கூடியவை. ஜென்ம லக்கணத்தில் இருந்து ஏற்படும் யோகங்கள் ஜென்ம சமயம் முதலே பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் சந்திர லக்கணத்தில் ஏற்படும் யோகங்கள் 30 வயதிற்கு பிறகே கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட யோகங்களின் முழு பலனையும் அனுபவிக்க அவர்களது திறமையும் முயற்சியும் கூட முக்கிய காரணமாகின்றன. பொதுவாக யோகங்கள் என்பது 3000க்கு மேல் உள்ளதாக ஜோதிட நூல்கள் கூறப்பட்டுகிறது. ஆனால் நமக்கு ஜோதிட பயன்பாட்டிற்கு ஒரு 300 யோகங்கள் ஜாதகங்களில் காணப்படுகின்றன. அவற்றுள் சில யோகங்களை இப்பொழுது பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் ராஜகிரகங்கள். சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் அனைத்து நல்ல பலன்களும் ஜாதகர் அனுபவிக்க முடியும். அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், கஜகேசரி யோகம், சகட யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், சந்திராதி யோகம் என்று பல வகையான யோகங்களை தருபவர் சந்திரன். ஒருவர் ஜனனித்த நேரத்தில் பிறக்கும் யோகங்கள் நாம யோகங்கள்னு சொல்லப்படுகிறது. 27 நாம யோகங்கள் உள்ளன. அதுபோக இன்னும் யோகங்கள் இருக்கின்றன. சூரியன் சந்திரனும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜயோகம். சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது, ரிஷபராசியில் சந்திரன் சூரியன் இணைந்திருப்பது, கடகராசியில் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகம் பெற்றிருப்பது, ஆடி அமாவாசையில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள் என்பது ஜோதிட விதி. அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு அதிக அறிவாற்றல் இருக்கும், திறமையானவர்களாக இருப்பார்கள். சந்திரன் சம்பந்தப்படும் யோகங்களில் பலரும் அறிந்த யோகம் சந்திரமங்கல யோகமாகும். பெண்களின் பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தமாக இருக்கும் செவ்வாய் மங்களகாரகன் மற்றும் சந்திரன் இணைவு பெற்றிருப்பது சசிமங்கல யோகமாகும். இந்த யோகத்தினால் எதிர்பாராத தனவரவு, செல்வாக்கு, கல்வி, அதிகாரம், காரிய வெற்றி, வெளிநாட்டு பயணம் ஆகியவைகளை ஜாதகர் ஏற்படுத்துகிறார். தனகாரகனாகிய குருவும் சந்திரனும் இணைவு பெற்றிருப்பது குரு சந்திர யோகமாகும். குருவின் பார்வை 5, 7, 9ஆம் ஆகிய இடங்களில் சந்திரன் இருந்தாலும் செல்வம், செல்வாக்கு, புகழ் தேடி வரும். ராஜயோகத்தை கொடுக்கும் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் பிரதானமாக கொண்டு உண்டாகும் யோகங்கள் தான் பஞ்சமகா புருஷ யோகமாகும். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்பது ருச்சக மகா புருஷ யோகம், பத்திரமகா புருஷ யோகம், அம்சமகா புருஷ யோகம், மாளவியா புருஷ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனுக்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி ஆகிய 5 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது. சரியான வயதில் அந்த கிரகத்தின் தசையும் நடைபெற்றால் ஜாதகர் வாழ்க்கையின் உச்சத்துக்கே போவார் என்பது உறுதி. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரம். அவர்களின் ஜாதகத்தில் பூரண சந்திரனாகி குருவால் பார்க்கப்பட்ட பௌர்ணமி யோகத்தோடு உண்டான முதன்மை ராஜயோகம் அமைந்த ஜாதகமாகும். அதனால்தான் அவர் முதல்வராக பதவியேற்று வாழ்ந்து வந்தார். மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்திலும் குரு பகவான் கேந்திரத்தில் நின்று ஆட்சி பெற்றதால் உண்டான ஹம்ச யோகமும், சுக்கிரனும் புதனும் இணைந்து உண்டாகும் தர்ம கர்மாதி யோகமும் அமைந்திருந்ததால் புகழ் செல்வாக்கு பெற்று முதல்வராக அரசாலும் பதவியேற்று இன்று வரை இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். தற்போதுள்ள பிரதமர் மோடி அவர்களது ஜாதகத்தில் சுக்கிரன் 10ல் இருப்பது பேரும் புகழையும் தந்திருக்க, சனி 10ல் இருந்திட 5 குறியோனை பார்வை பெற்றது, புதன் 10 குறியோனுடன் சேர்ந்து ஆட்சி பெறுவது, உச்சம் பெற்றும் கேது 10 குடையோனுடன் சேர்க்கை, ராகு 10 குடையோன் பார்வை, குரு 10ஆம் இடத்தை பார்வை, சந்திரன் 10ஆம் இடத்தை பார்வை ஆக மொத்தம் நவக்கிரகங்களும் அவள் புகழ் பெற இன்றும் 3வது பிரதமராக
அவர் பதவியேற்க இந்த நவக்கிரகங்களும் அவருடைய ஜாதகத்தில் புகழ் பெற காரணமாக அமைகிறது. தொழிலதிபராக இருந்து உலக பெரும் பணக்காரராக திகழும் பில்கேட்ஸ் அவர்களோட ஜாதகத்தில் புதன் லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதால் பத்திரயோகம் உள்ளது. சந்திரனில் இருந்து 6, 7, 8 குரு, புதன், சுக்கிரன் இருப்பதால் அதியோகம் உள்ளது. இதனால்தான் பில்கேட்ஸ் அவர்கள் உலக பெரும் பணக்காரராகவும் பெரும் தொழிலதிபராகவும் புகழ்பெற்று வாழ்ந்து வந்தார். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் என்பது எதிர்பாராத வழியில் ஒருவர் அந்தஸ்து பெறுவது. ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவங்கள் மறைவுஸ்தானங்கள் என்று கூறப்படுகின்றன. மறைவுஸ்தான அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலோ, 6ஆம் அதிபதி 8 அல்லது 12இல் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி 6 அல்லது 12இல் இருந்தாலோ, 12ஆம் அதிபதி 6, 8இல் இருந்தாலோ இந்த 3 வீட்டு கிரகங்களும் 6, 8, 12இல் இணைந்திருப்பது விபரீத ராஜயோகமாகும். உதாரணமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களோடது ஜாதகத்தில் தனுசு லக்னமாகி 6க்குரிய சுக்கிரன், 8க்குரிய சந்திரன், 12ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் இந்த மூவரும் 8ஆம் இடத்தில் இணைந்து அரசாளும் அமைப்பு என்று சொல்லக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தந்துள்ளார்கள். அரசனுக்கு நிகரான மிக உயரிய பதவியாகிய பிரதமர் பதவியை அவர் அடைந்துள்ளார். அடுத்து நீச்சபங்க ராஜயோகம் என்பது கிரகங்கள் நீச்ச ராசியில் அமர்ந்துவதாகும். இந்த நிலையில் உள்ள ராசியின் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. நீச்ச கிரகம் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது, நீச்ச கிரகம் வக்ர நிலையில் இருப்பது, நீச்ச கிரகம் மற்றொரு நீச்ச கிரகத்தை பார்ப்பது, நீச்ச கிரகத்தை உச்ச கிரகம் பார்ப்பது, நீச்சமடைந்த 2 கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைவது, நீச்சமடைந்த கிரகத்தை குரு பார்ப்பது, இது போன்று ஒருவரது ஜாதகத்தில் இருக்கும்போது ராஜயோக பலன்களை அவருக்கு அள்ளி தருகின்றன. பரிவர்த்தனை யோகம் 2 கிரகங்கள் பரஸ்பரம் இடமாறி இருப்பதாகும். 2 சுப கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறும்போது அந்தந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் மிகவும் நற்பலன்களை ஒரு ஜாதகர் அனுபவிப்பார். ஆகவே ஒருவர் ஜாதகத்தில் பல யோகத்தை கொடுத்து புகழ் பெற்று கௌரவம், அந்தஸ்து, இன்று வரை புகழோடு திகழ்கிறார்கள். ஜாதகத்தில் பெரும்பான்மை அதிக பலன்களை கொடுப்பது யோகமே என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.